ஏஎல்பி லக்னத்துக்கு 2ல் வந்து சனி பகவான் இருந்தால் அது தோஷமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. 12 கட்டம் 9 கிரகங்கள். இந்த கிரகம் அங்கே இருந்தால் இந்த கிரகம் அங்கே இருந்தால் அதனுடைய வேலையை அந்தந்த இடத்துல செய்யுமே தவிர தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து தடை அப்படிங்கிறதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். அடுத்த இன்னொருத்தர் அதே கேள்வி கேட்டிருக்காரு, 2ல் சண்டை இருந்துச்சுன்னா பணம் வந்து தடையாகுமா சார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பணம் அப்படிங்கிறது ஒரு பொருள் சார்ந்த விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு உளவியல் ரீதியாகவும் இல்லை அறிவியல் ரீதியாகவும் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, உழைப்பு அப்படிங்கிறது என்னுடையது, முயற்சிங்கிறது என்னுடையது. நான் முயற்சி பண்ணுறேன், நான் ஒரு வேலையை செய்கிறேன், நான் முயற்சி பண்ணுறேன், நான் வந்து ஒரு 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 உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு தொழில் செய்கிறேன். நான் தொழில் செய்யும்போது அந்த தொழில் செஞ்சால் தான் எனக்கு வந்து அந்த வருமானம் கிடைக்குமே தவிர, ஏன் அப்படின்னா இது 2ல் சனி இருக்கிறதால பேச்சு சரியாக பேச மாட்டார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய இது பேசலாமா, இது பேச வேண்டாமா, இல்லை இது வேணுமா, இது வேண்டாமா, இது சொல்லலாமா, இது சொல்லக்கூடாதா, இது முடியுமா, இது வந்து நம்ம சொன்னால் தப்பாக போயிடுமோ, இப்படி ஆயிரம் நிகழ்வுகளை வந்து தனக்கு தானே அந்த பேச்சை வந்து தனக்கு தானே சுருக்கிக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பொருள் விற்கணும், இல்லை ஒரு இடத்துல ஒரு விஷயம் பேசணும். ஒரு 10 பேர் வேலை செய்கிற இடத்துல வந்து பேசினா தான் அந்த விஷயம் அழகாக இருக்கும். பேசலை, தனக்கு தானே இந்த இதை இப்படி செய்யலாமா, இதை இப்படியும் செய்யலாம், இது இப்படியும் செய்ய முடியும், இதை இப்படியும் செய்யலாம் அப்படின்னு அந்த மேனேஜர்கிட்டையோ இல்லை அட்மின்ட்டையோ ஒரு விஷயம் பேசும்போது அழகாக இருக்கும். இல்லை அது அப்படியே கொடுத்ததை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் அது வேலையே கிடையாது. அது தனக்கு தானே இதை பெஸ்ட்டாக யோசிக்கணும் முடியுமா, இதை நான் இப்படி கூட செய்யலாம்னு நினைக்கிறேன் சார், இதை இப்படி செய்யலாமான்னு அவன் கேட்கும்போது இவங்க என்ன நம்ம பேசினா ஏதாச்சும் குறை வந்துடுமோ, இப்படி இருக்கும்போது அது வந்து நாளடைவில் தனக்கு தானே ஒரு பின்னடைவை தான் கொடுக்குமானா ஒரு மனிதர் கொடுக்கும்.